அன்பு நண்பர்களே, ஆரோக்கியம் டிவி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த காணொளியில் நம்ம என்ன பார்க்கணுன்னா, சோயாபீன்ஸுடைய நன்மைகளும் அதனுடைய தீமைகளும் பற்றி இந்த காணொளியில் பார்க்கலாம். இந்த சோயாபீன்ஸை கிளைசின் மேக்ஸ் என்று கூட சொல்லுவாங்க. இந்த சோயாபீன்ஸு அதிகமாக கிழக்கு ஆசியாவில் பயிரிட்டு கொண்டிருக்கிறாங்க. இது பல்வேறு வகையில் ஒரு உணவாக பயன்படுது. கொழுப்பு நீக்கப்பட்ட சோயாபீன்ஸுகளை கொண்டு கால்நடைகளுக்கு தீவனமாகவும் இவற்றை பயன்படுத்துகிறாங்க. இந்த சோயாபீன்ஸுடைய வரலாறு பார்க்கும் பொழுது முதலில் கிழக்கு சைனாவிலும் கொரியாவிலும் ஜப்பானிலும் இதை 5000 ஆண்டுகளுக்கு முன்பே பயிரிடப்பட்டதாக சான்றுகள் சொல்லுது. மற்ற தாவரங்களை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த சோயாபீன்ஸில் அதிக அளவு புரதச்சத்து நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த சோயாபீன்ஸுடைய விதைகளிலிருந்து நாம் எண்ணெயை எடுத்து உணவாக பயன்படுத்தலாம். சரி, இந்த சோயாபீன்ஸுடைய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் வாங்க. இதில் அதிக அளவு நார்ச்சத்தும் அதிக அளவு புரதச்சத்தும் உள்ளது. மேலும் குறைந்த அளவு சரிவூட்டப்பட்ட கொழுப்பு உள்ளது. மேலும் இதில் கொலஸ்ட்ராலும் லாக்டோஸும் சொல்லக்கூடிய பால் பொருட்கள் இது போன்றவை இதில் சுத்தமாகவே இருக்கிறதில்ல. ஓகேங்களா? இதில் நல்ல சுத்தமான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடு நம்முடைய மூளைக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. மேலும் ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லக்கூடிய ஆக்சிஜனேற்றமும் இதில் அதிக அளவு காணப்படுது. முக்கியமாக ஈஸ்ட்ரோஜன் சொல்லக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன்கள் இது அதிகமாக காணப்படும். ஈஸ்ட்ரோஜன் பெரும்பாலும் பெண்களுக்கு உகந்தது. இந்த சோயாபீன்ஸில் ஈஸ்ட்ரோஜன் அதிகமாக இருப்பதால் ஆண்கள் சற்று இவற்றை குறைவாக உணவில் சேர்த்து கொள்வது நல்லது. மேலும் இந்த சோயாபீன்ஸில் இருந்து சோயா எண்ணெய், சோயா பால், சோயா சாஸ் சொல்லக்கூடிய மீல் மேக்கர்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அவற்றை கூட தயாரிக்கிறாங்க. அதன் மூலமாக நாம் சாப்பிட்றதுனால நமக்கு சில நன்மைகள் கிடைக்குது. குறிப்பாக இந்த சோயாபீன்ஸில் அதிக அளவு புரதமும் அமிலங்கள் இருப்பதால் நம்முடைய சருமத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்குது. இதனால் தோல் சுருக்கம் ஏற்படுவதை குறைத்து வயதாவதை குறைக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய சருமத்திற்கு மிகவும் பயனுள்ள ஒரு புரதமாக பார்த்தால் அது கொலோஜன் என்று சொல்லக்கூடிய ஒரு புரதம். இந்த புரதம் சோயாபீன்ஸில் அதிக அளவு இருக்குது. இது சாப்பிடும் பொழுது நம்முடைய சருமத்தின் சுருக்கத்தை மேலும் குறைத்து எப்பவும் பிரகாசமாகவும் இளமையாகவும் பாதுகாக்கிறது. இந்த சோயாபீன்ஸை நாம் தினமும் உட்கொள்ளக்கூடிய ஒரு அளவும் இருக்குது. அதாவது 15 முதல் 25 கிராம் உட்பட்டே நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு மேலே சாப்பிடாதீங்க. சாப்பிட்டா இதனால் சில பக்க விளைவுகள் கூட ஏற்படும். ஒரு 100 கிராம் சோயாபீனில் எந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்குது என்பது பார்க்கலாம் வாங்க. இதில் முதன்மையாக சொல்லப்படுவது புரதம் சொல்லக்கூடிய புரோட்டீன் 36 கிராம் புரோட்டீன் இருக்குது இந்த 100 கிராம் சோயாபீன்ஸில். கார்போஹைட்ரேட் என்று சொல்லக்கூடிய மாவுச்சத்து 30 கிராம் இருக்குது. பொட்டாசியம் 1.7 மில்லிகிராம், சோடியம் 2 மில்லிகிராம், சர்க்கரை 7 கிராம். இதில் 87% இரும்புச்சத்து அடங்கியிருக்கு. மெக்னீசியம் 70%, கால்சியம் 27%, விட்டமின் B6 20% இந்த சோயாபீன்ஸில் அடங்கியிருக்கு. இந்த சோயாபீன்ஸை அதிக அளவு சாப்பிட்றதுனால ஏற்படக்கூடிய சில பக்க விளைவுகளை பற்றியும் இந்த காணொளியில் பார்க்கலாம் வாங்க. முதலாவதாக இது சர்க்கரை அதிக அளவு உள்ளதால் சர்க்கரை நோயாளிகள் இவற்றை தவிர்ப்பது நல்லது. இரண்டாவது, ஜீரண பிரச்சனைகள் ஏற்படும், ஒவ்வாமை உண்டாகும். கர்ப்ப காலத்திலும் தாய்ப்பால் கொடுக்கும் பொழுதும் இவற்றை தவிர்ப்பது நல்லது. தைராய்டு உள்ளவர்களும் இந்த உணவை தவிர்ப்பது நல்லது. பைமோட்டோ இது ஆன்லைனில் பொருட்களை பர்ச்சேஸ் செய்யும் ஆப் ஆகும். இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மிகவும் பிடித்திருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த காணொளியை பார்த்ததற்கு நன்றிங்க.